ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அண்ட் செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாம்லாம் மறக்காமல் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி நாளைக்கு உங்களுக்கு லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ அதனால் நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுவீங்க, அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் HS3252 அண்டு செகண்ட் செமஸ்டர் அரியர் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் HS3251. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய பேருக்குள்ள ஒரு தாட் இருக்கும். அது என்ன தாட் அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ நாள் வந்து தமிழ் மீடியம் தான் படித்தேன், ஸோ இப்போ தான் வந்து இங்கிலீஷ் படிக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களே நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி யாருமே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு சப்ஜெக்டை இங்கிலீஷில் படிக்கலை. ஸோ காலேஜ் வந்ததுலேருந்து கண்டிப்பாக நீங்கள் அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கூல்லேயே ஒரு சப்ஜெக்ட் இங்கிலீஷாக படிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கஷ்டமான சப்ஜெக்ட் கிடையாது. ஸோ நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளே வந்து டிமோட்டிவேட் பண்ணுறது வந்து, நான் தமிழ் மீடியத்தில் படித்தனால எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களால் நினச்சா கண்டிப்பாக நீங்களும் வந்து அந்த சப்ஜெக்டில் நிறைய மார்க்கே எடுக்கலாம். ஸோ அது இங்கிலீஷில். ஸோ இங்கிலீஷுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, அது லாங்குவேஜ் தான். நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வச்சு நீங்கள் ஈஸியாக அதிக மார்க் எடுத்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இங்கிலீஷ் பேப்பர் பொறுத்த வரைக்கும் பேஜஸ் வந்து நிறையா கொண்டு போங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒன் வேர்ட் டைப்ஸ் நிறையா வரும். ஸோ அதனால் ஒன் வேர்டில் எப்படி ப்ரோ பேஜ் கொண்டு போவோம் அப்படின்னா, ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ஆன்சர் மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும், மார்க் கிடச்சிரும். ஆனால் அந்த எஸ்ஸே எழுதுறது, ஸோ அந்த பேராகிராஃபில் எழுதுற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேஜஸ் கொஞ்சம் அதிகமாக கொண்டு போக பாருங்கள். ஹேண்ட் ரைட்டிங்கும் நீட்டாக எழுதுங்க. ஸோ எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணுறப்போ வந்து உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும். டீக்கும் ஜேக்கும் வந்து எழுத்து டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது. கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னாலும் நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இப்போ ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக பக்காவாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துல அடிச்சு எழுதாங்க. ஸோ பேஜஸை நிறையா கொண்டு போக பாருங்கள். ஸோ கேட்டிருக்க கண்டென்ட் எதுவோ அதுக்கு ரிலேட்டடாக நல்லா வந்து ப்ரெசன்டேஷனாக நல்லா பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி என்ன ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பார்க்கணும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதான் ரொம்ப மெயினான ஒன்று. ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இனிமேல் பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னாலே அதோட இமேஜ் ஃபார்மேட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிற பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாப்பிக்கை நீங்களாக வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு டாபிக் வந்து எடுத்துகிட்டு அந்த டாப்பிக் சும்மா நீங்களாக சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து அவங்க எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறலாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் நிறைய பேருக்கு வந்து அது படிக்கிறப்போ வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அதை சப்ஜெக்டாக படிச்சிங்க அப்படின்னா அது கஷ்டம், அதை லாங்குவேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் ஒன் வேர்டு படிச்சிங்கன்னா தான் அது மார்க் எடுக்க முடியும். அது ஒரு முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வந்து ஈஸியாக எடுத்தலாம் அப்படிங்கிறக்காக ஒன் வேர்டு பார்க்காம இருப்பீங்க. ஒன் வேர்டு கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஒன் வேர்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கண்டென்ட்டை ஷார்ட்டாக பார்க்கணும், இல்லை ஒரு பேசேஜ் எஸ்ஸெல்லாம் எப்படி வந்து நான் எழுதணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ChatGPTயில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவே உங்களுக்கு எப்படி ஃபார்மேட்டில் எழுதணுங்கிறத கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடும். நீங்கள் அதை வச்சு கூட தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி முடிஞ்சளவு பார்த்தீங்க அப்படின்னா நிறையாவே எழுதுங்க, நீட்டாக எழுதுங்க, பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக அனெக்ஸரில் டிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கண்டென்ட்டை கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். ஸோ அவங்க எதுக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு வந்து கரெக்டாக வந்து அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்துட்டே இருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பார்க்குற கரெக்டாக தெரியும். அவங்க வேறு ஒன்று கேட்டிருப்பாங்க, நீங்கள் ஒன்று படித்ததை வச்சு எழுதியிருப்பீங்க. ஸோ அது தப்பாயிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வராது அப்படிங்கிறது வந்து நீங்களாக உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் நடக்க முடியாதுன்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் உங்களால் வந்திருக்க முடியாது. ஸோ நீங்கள் நடக்க முடியும்னு நினச்சனால தான் உங்களால் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் உங்களால் இங்கிலீஷ் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து மார்க்ஸும் எடுக்கலாம். நல்ல ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு கடைசி எக்ஸாம் அப்படிங்கிறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாதியில் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி யாருமே பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து எக்ஸாம் இருந்து அட்டன் பண்ண பாருங்கள். எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பாருங்கள். பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.